ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓரங்கட்டப்படும் ஹர்திக் பாண்டியா, மூணாவது இடத்துல ஆடப்போகும் ரிஷப் பண்ட், இந்திய அணிக்கு பெரிய ஒரு சிக்கலாக மாறின ஆல்ரவுண்டர். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹர்திக் பாண்டியாவுக்கு மாற்றா ஸ்ரேயாஸ் ஐயரை இந்த T20 உலகக்கோப்பை முடிஞ்சு நடக்க போகிற T20 தொடர்களில் கேப்டனாக நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு BCCI இப்போ வந்திருக்காங்களாம். இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா, விராட் கோலி கேப்டனாக இருந்த சமயத்தில் T20யில் ஒரு சில தொடர்களில் அவருக்கு ஓய்வு கொடுக்குறப்ப ரோஹித் T20க்கு கேப்டனாக போட்டாங்க. அப்படியே அதன் பிறகு தான் ரோஹித் டெஸ்ட் ஓடின்னு எல்லா ஃபார்மேட்டுக்கும் கேப்டனாக மாறினார். அதன் வழியில் தான் பாண்டியாவை பயன்படுத்தினாங்க. ஆனால் பாண்டியா ஆரம்பத்தில் சில தொடர்களில் நல்லா ஆடினாலுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா BCCIக்கும் அவருக்கும் ஒத்து போகலை. அடிக்கடி காயம் அடைஞ்சிடறாரு. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா பாண்டியாவை ஓரங்கட்ட ஆரம்பித்தாங்க. இப்போ நடந்து முடிந்த IPL தொடர்லையும் பாண்டியாவோட பர்ஃபார்மன்ஸ் திருப்தி அளிக்கிற மாதிரி இல்லை. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரை இந்த T20 உலகக்கோப்பை முடிஞ்சு நடக்க போகிற T20 தொடர்களில் கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போ BCCI வந்திருக்காங்களாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் அயர்லாந்து அணிக்கு எதிரான T20 போட்டியில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. ஏன்னா விராட் கோலி நடந்து முடிஞ்ச IPL தொடரில் ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்து ஓப்பனிங் களமிறங்கி அதிரடியாக ஆடி இருக்காரு. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணிட்டு மூணாவது இடத்துல ரிஷப் பண்ட்டை ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்திருக்காங்க. வெளிநாட்டு மண்ணில் ரிஷப் பண்ட் பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காரு. அதனால அவருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களாம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவர்களுடைய ஃபார்ம் அப்படிங்கிறது இந்திய பாதகமா மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் பல போட்டிகள்ல அவர் டீம் ஜெயிக்க வச்சிருந்தாலும் அதே அளவுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா டீம் தோற்று போனதற்கு முக்கியமான காரணம் ஜடேஜாவும் இருப்பார். இப்போ நடந்து முடிந்த IPL தொடரிலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜடேஜா பவுலிங்கில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில போட்டிகளில் மட்டும்தான் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது 180க்கு மேலே இருந்துச்சு. ஆனால் பல போட்டிகளில் பார்த்தீங்கன்னா 120க்கும் கீழே தான் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இருந்திருக்கும். அதே மாதிரி குறிப்பாக சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஸ்கோர் டார்கெட் எங்கேயோ இருக்கிறப்ப இவர் நிதானமான ஒரு ஆமை வேக ஆட்டத்தை ஆடிடுவார். கடைசி நேரத்தில் வரக்கூடிய பேட்ஸ்மேன்களுக்கு ஃபினிஷர்ஸ்க்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷராக மாறும். இன்னொரு புறம் பவுலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சராசரியாக ஒரு ஓவருக்கு 7 ரன்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ஜடேஜா விட்டு கொடுத்துருக்காரு. ரன்கள் விட்டு கொடுத்தாலும் விக்கெட்ஸ் எடுத்துருவார். அதனால பவுலிங்கில் ஜடேஜா பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 7வது இடத்துல களமிறங்கி எப்படி பேட்டிங் ஆட போறாரு அப்படிங்கிறது ஒரு குழப்பமான சூழல் இருக்கு. ஸோ ஜடேஜா பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார்னா அது டீமுக்கு சாதகமாக மாறும். அதே நேரத்தில் அவருடைய ஃபார்ம் அவுட் அப்படிங்கிறது தொடர்ந்துச்சு அப்படின்னா அது இந்திய அணிக்கு சிக்கலாக மாறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. நன்றி.